ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளுக்காக ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்களோட இதை பொறுத்து இருக்குது. ஏன்னா எனக்கு எந்த வகையிலையும் யாரும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சம்மந்தப்படுத்தியோ இல்லை அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லி இது பண்ணுறதுலையோ எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கான ஒரு காரணமாக இருக்காது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான். அதையெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். நீங்கள் எதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னை வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்திக்காதீங்க. ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் வந்து சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு நல்லதாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கான தேவையான விஷயங்களை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைங்கிறப்போ அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே வந்து நல்லது தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க நம்மளுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசளவில் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறதும் சரியில்லை. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நம்மளால வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறதுலையுமே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. அந்த பிடிக்காத விஷயங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போனோம்னாலே அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னோடனே சரி விடுங்க, அதையெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம ஈஸியாக எல்லா விஷயங்களும் கிடச்சிருது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் நம்ம பொருட்படுத்த முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து அவங்களுக்காக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே போதும். அப்படின்னோடனே கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களா. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லாமும் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே கரெக்டு தான், நான் இல்லைங்களா. ஆனால் அதையெல்லாம் நான் வந்து ஒரு சில விஷயமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்களுக்காக வந்து நம்ம சப்போர்ட்டிவாக பேசுகிறோம், இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்களை ஏற்றுக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த ஏற்றுக்கிற பக்குவம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நம்மளால் வந்து யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு சரியான ஒரு இது பண்ண முடியாமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம யாருக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் ஏற்றுக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அப்படின்னோடனே கரெக்டு தான், நான் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கான ஒரு டைமை வந்து ஏற்றுக்கணும், இல்லை அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. அப்படின்னோடனே கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து எதாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்குவோம். புரியாதப்ப நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைக்குதா என்னங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், பண்ணணும், செய்யணும். நீங்களே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறலாம் மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுமா, இல்லை அடுத்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு சில இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே கரெக்டு தான், நான் இல்லைங்கள.